இங்க ஒருத்தன் ஒரு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கான். சோ அப்படி இவன் போயிட்டு இருக்கும்போது அப்ப இவன் கூட யாரோ 2 பொண்ணுங்க போயிட்டு இருக்காங்க. சோ அப்படி போயிட்டு இருக்க அந்த 2 பொண்ணுங்க சடனா என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒரு மாறி இவன்ட்ட பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களும் கால் கேர்ள்ஸ் போல. சோ அந்த 2 பேரும் சேர்ந்து அப்படியே இவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. கையில இருக்க ஐஸ்கிரீம் கரைய அப்படியே இவனை கரைச்சிடறாங்க. தலைவனுக்கு அப்படியே ஒரு மாறி ஆயிடுது. சோ அப்ப அந்த பொண்ணுங்க அந்த லிஃப்ட் விட்டு போகும்போது உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, அப்பனா எங்களை ஃபாலோ பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறாளுங்க. அவ்வளவுதான். இதை கேட்ட இவனுக்கும் ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் இன்னைக்கு சம்பவம் காத்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். அப்படி ஃபாலோ பண்ணி போனா அந்த 2 பொண்ணுங்களும் ஒரு ரூமுக்குள்ள போறாளுங்க. இதை பார்த்தவன் சரிடா ரூமுக்குள்ள போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களும் ரெடியா பெட்ல படுத்துட்டு இருக்காளுங்க. அவ்வளவுதான். இதை பார்த்தவன் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா இன்னைக்கு பாஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகும்போது அப்பன்னு பார்த்து இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா இவனோட ஒய்ஃப். அடச்சி சம்பவம் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த சனியை கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணவன் என்ன சொல்றானா, எங்க பாருமா மாமனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இந்த வேலை முடியறதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். சோ 2 நாள் கழிச்சு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். சோ அப்படி காலை கட் பண்ணவன் ரெடியா ரெடியா அப்படின்னும் போது அப்ப அவங்கள இருக்க ஒரு பொண்ணு அவளா வந்து இவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டுறா. கழட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்னுட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றானா இவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி அவ பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு விண்டோல தூக்கி போறா. இதை பார்த்தவன் ஏமா என்னமா பண்ற, அது என் ட்ரெஸ்மா அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் வந்துட்டு எதுவுமே கேட்கல. அவ பாட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து இவனை ரூமை விட்டு வெளியே தள்ளுறாங்க. அடியே என்னடி பண்றீங்க, என் உடம்புல ஒரு ட்ரெஸ் கூட இல்லடி, ஏதாவது ட்ரெஸ் குடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல. ஆனா அந்த 2 பொண்ணுங்களும் வெளியே தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப தலைவன் உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடவுளே எவனும் என்ன பாத்திர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒவ்வொரு ஃப்ளோரா போயிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா ஒரு ஃப்ளோர்ல இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு இவனை பாத்துறா. அவ்வளவுதான். அப்படி பார்த்தவன் இந்த ஹோட்டலே தூக்குற மாதிரி கத்த ஆரம்பிச்சிரா. டி யாரா நீ இப்படி அம்மனை கட்டியே சுத்திட்டு இருக்க அப்படின்னு போது ஏமா கத்தாதமா, நீ கத்துறது பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. எங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. ஆக்சுவலா 2 பொண்ணுங்க என் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலுங்கம்மா, ப்ளீஸ்மா எனக்கு ஏதாவது ட்ரெஸ் இருந்தா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ வந்துட்டு இல்ல என்கிட்ட எந்த ட்ரெஸ் இல்ல அப்படின்னு சொல்றா. ஏமா இப்படி சொன்னா அப்படிமா, ஏதாவது பக்கெட்டு பேஸ்கெட்டு அட்லீஸ்ட் அந்த கேரி பேக் ஏதாவது இருந்தா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு வந்துட்டு சரி இருங்க என் கூட வாங்க உங்களை லாண்ட்ரி ரூம் கூட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா இவன் அப்படியே அந்த வண்டியில வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம அப்படியே லாண்ட்ரி ரூமுக்கு வரா. அப்படி வந்தவன் அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எங்க உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், பேண்டா ஷார்ட்ஸா பேக்கியா ட்ராக்கா பச்சையா மஞ்சா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏமா இதோன்னு குடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறான். அப்படி வாங்கி போட்டுக்கிட்டவன் என்னமா காலா இருக்கானோ அப்படின்றான். யோ ஹோட்டல் அம்மனை கட்டியே சுத்தி நின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அது இல்ல இது இல்லன்ற அப்படின்னு சாரிமா அப்படின்னு சொல்றான்.